இருக்கிறது. நான் எப்படி இதை விட்டுவிட்டு நான் இயேசுவை பொக்கிஷமாய் அடைய முடியும்? இல்லை, நீங்கள் அடையத்தான் வேண்டும். வேதம் சொல்லுகின்றது, வானத்தின் கீழே பூமியிலே மனுஷர்களுக்குள்ளே ரட்சிக்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவுடைய நாமமே அல்லாமல் வேறே நாமம் கட்டளிடப்படவில்லை. ஆம்பிரியமானவர்களே, என்னுடைய சத்தத்தை தூரத்திலும் சமீபத்திலும் வந்து கேட்கின்றதான் அருமையானவர்களே, நாம் தேவனுக்கு பயந்து இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வோமே ஆனால் நாங்கள் சம்பாதிக்கின்றதான பெரிய பொக்கிஷம். இன்றைக்கு வீடு இழந்தவர்களுக்கு, காணி இழந்தவர்களுக்கு அரசாங்கம் நஷ்டஈடு கொடுக்கின்றது. அது நிலையானது என்று எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? நாளைக்கு இன்னொரு வெள்ளம் வரலாம், இன்னொரு சுனாமி வரலாம், இந்த முழு இலங்கை தேசமே கடலிலே போகக்கூடியதான அழிவுகள் வரலாம். ஆனால் இயேசுவை தங்களுக்கு தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். அவர்கள் மரித்தாலும் கூட அந்த பொக்கிஷத்தை உடையவர்களாக தேவராஜ்யத்திலே என்றென்றைக்குமாக அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். நம்முடைய பிள்ளைகள் ஆரம்ப பாடலாக பாடினார்களே, நம்முடைய இயேசு வரலாற்றை மாற்றினவராக இருக்கிறார், வரலாற்றை இரண்டாக பிரித்தவராக இருக்கிறார். இன்றைக்கு எந்த சமயமா இருக்கலாம், எந்த நாடா இருக்கலாம், எந்த பாசை பேசுகின்றவராக இருக்கலாம், கிறிஸ்துவுக்கு முன்னென்றும் கிறிஸ்துவுக்கு பின்னென்றும் தான் அவன் நாட்களை கணக்கிடுகின்றான். இன்றைக்கு 2025 ஆண்டு டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி என்று சொன்னால் எப்படி கணக்கிடப்படுகின்றது? கிறிஸ்துவுக்கு பின் வரலாற்றையே மாற்றில்தான மாபெரும் தேவன் இயேசுவாக இருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை இவ்வளவு நாட்களாக பாவிகளாக இருந்திருக்கலாம், நிறுத்திவிட்டு பிற்பாடு இயேசு உங்களை பாவமில்லாதவர்களாக பரிசுத்தவான்களாக மாற்ற வல்லவர். துன்மார்க்கனை நீதிமானாக மாற்றுகிறவர். வேதத்திலே ஒரு கெட்ட மனிதனாகிய சவுல் என்று சொல்லக்கூடிய ஒருவனை அவர் சபைகளை கட்டுகின்றான பரிசுத்த பவுலாக மாற்றினவர் நம்முடைய இயேசு. ஆமென். அவர் உங்களையும் கூட நேசிக்கிறார். ஆகையினாலே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷம். எல்லா வேளைகளிலும் நீங்கள் பிள்ளைகளோடு கூட இருக்க மாட்டீர்கள். ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் இயேசுவை பொக்கிஷமாக சேர்த்து வைப்பீர்களே ஆனால் நிச்சயமாக அவர்கள் நல்ல வழியில் நடப்பார்கள். நம்முடைய வேதாகம பாடசாலையினுடைய இந்த இடத்துல இந்த கூட்டம் இந்த பிள்ளைகளுக்கு அந்த நிகழ்ச்சியில் நடத்துவதும் அவர்களுக்கு பாடங்களை சொல்லிக் கொடுப்பதும் என்னவென்றால் பிள்ளைகள் நல்ல வழியில் நடக்க வேண்டும். மேலும் சொல்லுகின்றது, பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில் அவனை நடத்து, அவன் முதிர் வயதில் அதை விடாதிருப்பான் என்று சொல்லி. ஆம்பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் அதிகமாக நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இயேசு சொன்னார், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் தேவராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. நாங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல கபடு, கள்ளம், வஞ்சகம், சூது இல்லாமல் நாம் பாவமில்லாதவர்களாய் மாறினால் ஒழிய தேவராஜ்யம் நமக்கு சொந்தமாகாது. மனம் திரும்புங்கள், ராஜ்யம் சுயமா இருக்கிறது என்று இயேசு சொன்னார். சீக்கிரமாக இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வருகின்றது. இயேசு சீக்கிரமாய் மறுபடியும் இந்த பூமிக்கு பாவமில்லாதவர்களுக்காய் வரப்போகிறார். ஒருமுறை பாவிகளுக்காய் இந்த பூமிக்கு வந்தவர் மறுபடியும் பாவமில்லாதவர்களுக்காய் வரப்போகிறார். ஆகையினாலே நீங்கள் மனம் திரும்பி உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி இயேசுவை நீங்கள் பொக்கிஷமாக அடைகிறது மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கும் கூட இயேசுவை பொக்கிஷமாக சேர்த்து வைப்பீர்களே ஆனால் உங்களுடைய பிள்ளைகள்